ஹாய் ஆல், இன்றைக்கி வீட்டில் தோசை மாவு காலியாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரி மாவு கூட கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பூரி நல்லா புஃப்னு வரும். ஸோ இப்போ எப்படி குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 3 பொட்டேட்டோவை மீடியம் சைஸில் கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குருமா வைக்கிறதுக்கு ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3மே சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் பொட்டுக்கடல, பட்டை, சோம்பு 3யும் ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமா கொஞ்சம் சாஃப்டாக வரும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு விசில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கறி மசாலா 1 ஸ்பூன், தென் மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக வேக வச்ச பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூப்பிட்டிங்க அப்படின்னா குருமா ரெடிங்க. சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக பூரி செஞ்சால் அவர் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. மொத்தத்தில் 2மே சூப்பராக இருந்துச்சுங்க.